வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனியும் காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் 2026க்கான குவாலிட்டி ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் தான் மக்களே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, நமக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து இந்த பேட்ச் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பேட்ச்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்க பிலிம்ஸ்னா நம்ம வந்து ஓஎம்ஆர்ல ஈஸியா ஷேட் பண்ணிடுவோம். எனக்கு ஆன்சர் ரைட்டிங்னாலே பயம், எப்படி ஒரு ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, எப்படி என்ன டெம்ப்ளேட்ல எழுதணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு பேஸ் உங்களுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை பில்ட் பண்ணக்கூடிய இந்த பேட்ச் தான் வந்து இந்த குவாலிட்டி ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிற பேட்ச். இந்த பேட்ச்ல நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் சீரிஸா வந்து இன்னைக்கு இந்த டெஸ்ட் இன்னைக்கு இந்த டெஸ்ட் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆன்சரே எழுதணும் முதல்ல நமக்கு ப்ராப்பரா தெரியாது. நம்ம டெஸ்ட் எழுதினா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம வந்து முழுக்க இது வந்து ஒரு 75 நாள் ப்ரோக்ராம். இந்த 75 நாள் ப்ரோக்ராம்லயுமே நம்ம வந்து ஒரு ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படிங்கிற பேசிக்கை தான் நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிலிம்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கை படிப்போம், அதுக்கு அடுத்து ஏதாவது அவுட் சோர்ஸ் புக் படிப்போம், அது அங்கங்கே படிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஏஆ பிஆ சிஆ டிஆர் போட்டுருவோம். ஸோ அப்போ அதுக்கான மெட்டீரியல் நமக்கு வந்து இந்த ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கூட நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலை நம்பினா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. அதாவது நீங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்றீங்க இல்ல, பட் இதுதான் ரியாலிட்டி. அப்ப மெயின்ஸ்க்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது எங்க இருக்கு, என்ன சோர்ஸ் அப்படின்னு கேட்டா, மெயின்ஸ்க்கான மெட்டீரியல் சோர்ஸ் நம்ம தான் ரெடி பண்ணணும். நமக்கான மெட்டீரியல் சோர்ஸை நம்ம தான் ரெடி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு மெயின்ஸ்ல வந்து 4 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, 2, 3, 4. 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அதை விட்டுருங்க. 2, 3, 4 இருக்கு. இப்போ 2ல வந்து யூனிட் 2 பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ். இப்போ சோஷியல் இஷ்யூஸ்ல ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, மக்கள் தொகை அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் தொகை பத்தி என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகைனா என்ன, இப்போ என்ன டேட்டா இருக்கு, மக்கள் தொகை பெருகிறதுக்கான காரணம் என்ன, இதனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி அப்புறம் ரீசெண்டா உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா, ஐநா சபை ஏதாவது சொல்லியிருக்கா, 2027 சென்சஸ் பத்தி ஒரு டீட்டெயில், இந்த மாதிரி அங்கங்க எப்பப்போ டீட்டெயில் கிடைக்குதோ நம்ம வந்து நமக்கான நோட்ஸ்ல அந்த பாப்புலேஷன் டாபிக் கீழே போட்டுட்டே வரணும். அப்பதான் நம்ம படிக்கும்போது பாப்புலேஷன் கீழே எல்லாமே கவர் ஆகும். நம்ம இங்க ஒன்று படிச்சு அங்க ஒன்று படிச்சு அங்க ஒன்று படிச்சுன்னா மொத்தமா ஒரு இடத்துல கோர்வையா வேணலாம். அந்த நோட்ஸை நம்ம மேக் பண்ணா மட்டுமே தான். ஏன்னா ஒரு பாப்புலேஷன் கீழே நீங்க ஒரு 20 பாயிண்ட் எழுதினாதான் அங்க போய் 10 பாயிண்டாவது ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான பேசிக் நோட் மேக்கிங். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கு வந்து நோட் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நோட் மேக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கிளியரா நம்ம வந்து டீச் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நோட் மேக்கிங் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நோட் மேக்கிங் அடுத்தது ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கிறது. நோட்ஸ் அதாவது நம்ம வந்து எங்க படிக்கணும், எந்தெந்த புக்ல இருந்து படிக்கணும், எங்கெங்க இருந்து நோட்ஸ் எடுக்கணும், அதையும் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது எப்படி ஒரு ஆன்சர் எழுதணும். எப்படி ஒரு ஆன்சர் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் இப்படி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 10 மார்க் கொஸ்டின் வந்து எத்தனை நிமிஷத்துல எழுதணும், எத்தனை சப்ஹெட்டிங் போடணும், 15 மார்க் கொஸ்டின் வந்து எத்தனை சப்ஹெட்டிங் போடணும், அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கோட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர். ஸோ இது ஒரு ஆன்சர். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் இருக்கு. அதாவது டயக்ராம் மாதிரி போட்டே ஒரு ஆன்சர்லாம் எழுதலாம். ஸோ எந்தெந்த கொஸ்டின் மேப் யூஸ் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டினுக்கு டேட்டா யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்ல நிறைய மெத்தட்ஸும் டீச் பண்ணும். அதே மாதிரி PYQ உடைய ட்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே இருப்போம். ஆனால் வந்து இப்போ வந்து வெள்ளூர் ரிவால்ட்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், வெள்ளூர் கழகம்னு. அந்த வெள்ளூர் கழகம் அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம். ஆனால் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் டிஎன்பிசி 2019 முன்னாடியே வந்து போட்டு புதைச்சிட்டாங்க. இப்போ எப்படி கேட்குறாங்க, அதாவது இப்போ இந்த வருஷம் எப்படி, நீ டிசம்பர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, இப்போ போன வருஷம் எப்படி கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கொஸ்டினும் உங்களுக்கு அந்த 75 நாள் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். அது எல்லாமே ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும் மக்களே. அதாவது வந்து வேல்யூ அடிஷன், அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும், வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. வேல்யூ அடிஷன்னா இப்போ நானும் இன்னொருத்தனும் ஒரே மாதிரி தான் படிக்கிறோம். வெள்ளூர் ரிவால்ட் இவ்வளோ பாயிண்ட் தான் இருக்கு.
அதுக்கப்புறம் என்னை விட அவனுக்கு எப்படி 1 மார்க் கிடைக்கும், அவனை விட நான் எப்படி 2 மார்க் கூடுதல் வாங்கணும்னா வேல்யூ அடிஷன். அப்போ எங்கெங்க கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி எழுதணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாலிட்டியோ இல்லை நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்கோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்ல எது எதெல்லாம் முக்கியம், சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன மாதிரி டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ ஜென்ரலாக முதல்ல அதாவது நம்ம பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய, மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இதுதான் படிக்கணும்ன்றது, இதுல தான் கொஸ்டின் கேட்பாங்கன்றது. ஸோ அதை மட்டும் நம்ம நீட்டாக படிச்சுட்டாலே போதும். சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே எப்படி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வேர் டு ஸ்டடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து என்னென்ன புக் நீங்கள் படிக்கணும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே சொல்லிடும். இது பைலிங்குவல் தான், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து தான். லேர்ன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் மெத்தட்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேப்ல காலம் போட்டு ஒரு ஆன்சர் எழுதுறது, உங்களுக்கு நார்மல் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு ஒரு ஆன்சர் எழுதுறது, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு உங்களுக்கு எழுதுறது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இந்த 75 டேஸ் பேட்ச் ஏன் சொல்றோம்னா 1 day 1 question. இந்த 75 நாள்ல இப்போ மெயின்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 பேப்பர். ஸோ 3 பேப்பரை நீங்கள் ஒவ்வொரு பேப்பர்லையும் 3 சப்ஜெக்ட் இருக்கும், மொத்தம் 9 சப்ஜெக்ட். இந்த 9 சப்ஜெக்டை இந்த 75 நாளில் ஒவ்வொரு கொஸ்டின் மூலமாக கவர் பண்ணிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கிடையாது. நமக்கான மெட்டீரியல் நம்ம தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஆன்சர் ரைட்டிங்கோட பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கான பேட்ச் தான் இது. ஸோ அதே மாதிரி வந்து ரிவ்யூ, பைலிங்குவல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதாவது நம்ம பேட்ச் பொறுத்தவரைக்கும் எல்லாமே பைலிங்குவல் தான். தமிழ் மீடியமும் சேர்ந்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் சேர்ந்துக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் ரிவ்யூவும் கொடுக்கப்படும். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் நம்ம அனுப்பிடுவோம், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம். அதே மாதிரி வந்து ரிவ்யூ, நீங்கள் எழுதுனதை வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி ஒவ்வொரு ஆன்சரையும் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதான் 75 டேஸ் போகிறது. அதே மாதிரி சில ஸ்பெஷல் செஷன் நம்மளுடைய குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் மூலமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த பேட்ச் ஓரியன்டேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இப்போ ஒரு பேட்ச் ஒரு 2 months முன்னாடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த டிசம்பரில் மெயின்ஸ் எழுத போகிற பீப்புளுக்காக. ஸோ அந்த பேட்ச் நம்மளுடைய குரூப் 1ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கவங்க வந்து கிளியர் பண்ணவங்க அந்த பேட்ச் ஓரியன்டேஷன் எடுத்தாங்க. ஸோ அந்த ஓரியன்டேஷன் வீடியோ நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நான் எடுத்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு டீட்டெயிலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் நோட் மேக்கிங் இதை பற்றின ஒரு ஓரியன்டேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் அட்டன் பண்ண ரிவ்யூ கொடுத்து குரூம் ஆகி 75 நாள் வரும்போது 9 சப்ஜெக்ட்டும் எப்படி ஆன்சர் எழுதணும், எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேட்ச் வந்து நமக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 5,999. ஸோ 5,999 ஃபீஸு நவம்பர் 3 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கான ஒரு முக்கியமான பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கான பேட்ச் இது. பிலிம்ஸ் முடிச்ச பிறகு நீங்கள் மெயின்ஸ் படிக்கலாம்னு நினச்சிடாங்க, 3 மாதம் தான் இருக்கும், அது கஷ்டம் ரிசல்ட் வந்த பிறகு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்கெடியூல் கிடையாது. இது வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணுறது, நம்ம வந்து பர்டிகுலர் ஸ்கெடியூலில் போக போகிறதில்ல, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நம்ம போக போகிறோம். வேறு டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம் மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.